த்ரிஷா எங்க போனாலும் த்ரிஷாவை தொடர்ந்து வர 3 கேள்வி. த்ரிஷா உங்களுக்கு எப்ப கல்யாணம், லியோ 2ல எப்ப நடிப்பீங்க, டிவிக்கு கூட நீங்க எப்ப இணைய போறீங்க, இதுதான் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதுல முதல் கேள்விக்கு அவங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. 2015ல ஒரு பிசினஸ் மேல கல்யாணம் பண்ணலான்ட்டு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டாங்க. நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு அவங்களுக்கும் இவங்களுக்கும் செட் ஆகல அப்படின்னு 2 பேரும் பிரியவும் செஞ்சுட்டாங்க, கல்யாணமும் ஆகல. அதை தொடர்ந்து நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, த்ரிஷா இவங்களை கல்யாணம் பண்ண போறாங்க, த்ரிஷா இவங்களை கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு ரூமர்ஸை பரப்புனதுனால த்ரிஷா ஸ்ட்ரைட்டா எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டாங்க, இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் யாரும் அமையல, எனக்கு யாராவது பிடிச்சா நான் அவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் த்ரிஷா சிங்கிளா தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா எல்லாரும் த்ரிஷாவை இவங்க கூட அவங்க கூட வச்சு பேசும்போது த்ரிஷா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அது என்ன தெரியுமா, என் வாழ்க்கையை பத்தியும் என்ன பத்தியும் நீங்க கவலைப்படுறது எனக்கு புரியுது, ரொம்ப பிடிச்சும் இருக்கு, அப்படியே என்னோட ஹனிமூனுக்கும் நீங்க பிளான் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நோஸ் கட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.